standing near the Sea of Galilee. பக்கத்துல பாருங்க அந்த சர்ச். இந்த சர்ச் எந்த இடம்னு சொல்லி I want to show you. This is the place where Jesus met Peter and asked him an important question. Do you love me? இந்த Sea of Galilee பக்கத்துல நிக்கும்போது I remember how Jesus came behind Peter. ஆண்டவரை மறுதலிச்சுட்டு ஜெருசலேம்ல இருக்க சொன்னா ஜெருசலேம்ல இல்லாம இங்க கலிலிக்கு திருப்பியும் மீன் பிடிக்க வந்துட்டான். ஏன்னா அவர் மனசுல நான் சரியில்லை, நான் ஆண்டவருக்கு விரோதமா பாவம் பண்ணிட்டேன், ஆண்டவரை மறுதலிச்சிட்டேன், so I am not fit to do the ministry ன்னு சொல்லிட்டு பேக் ஸ்லைட் ஆகி இந்த கலிலேயாவுல கடல்ல மீன் பிடிச்சிட்டு இருந்தார்ல, he came back to the same square one. நம்ம லைஃப்லயும் பல நேரங்கள்ல we feel this in our heartல ஏதாவது ஒரு தவறு பண்ணும்போது, ஏதாவது ஒரு பேக் ஸ்லைடிங் அப்படி வரும்போது பிசாசு நம்முடைய மனசை ஆட்டி படைக்கிறான். என்ன சொல்றான்? நீ தகுதி இல்லை, உன்னால ஆசீர்வாதமா வாழ முடியாது, இனிமேல் உன் லைஃப் அவ்வளவுதான், உன் குடும்பம் உடஞ்சிரும், பிசினஸ் போயிடும். ஆனா ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? கிருபையா நம்மளை தூக்கி அணைக்கிற தெய்வம். I want to let you know today in the name of Yeshua, ஆண்டவராகிய இயேசு உங்கள் வாழ்க்கையில எல்லாவற்றையும் செட்ரைட் பண்ண போறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பேதுரு ஆண்டவரை மறுதலிச்சு இந்த இடத்துக்கு வந்து மீன் பிடிக்க இந்த கடலுக்கு போனாலும் ஆண்டவர் என்ன தெரியுமா செய்தாரு? ராம் முழுவதும் பிரயாசப்படுறாங்க. யோவான் 21ஆம் அதிகாரத்துல ராம் முழுவதும் அவர்கள் பிரயாசப்படுகிறார்கள், ஒன்றும் ஆகப்படல. அதிகாலையில ஏசாமி இந்த கரையில இந்த இடத்துக்கிட்ட தான் நின்று பாருன்னு நான் நம்புறேன். ஏன்னா அதை கமெமரேட் பண்றதுக்கு தான் இங்க பக்கத்துல இந்த சர்ச்சை வச்சுக்கிறாங்க. த பிரைமசி ஆஃப் பீட்டர் அப்படின்னு சொல்லி இந்த சர்ச்சுடைய பெயர். என்ன நடந்துச்சு தெரியுமா? ஆண்டவர் கேட்டார், உங்ககிட்ட ஏதாவது மீன் இருக்குதாப்பா? அவங்க சொன்னாங்க, ஒன்னும் அகப்படல. அப்போ அவர்கிட்ட சொல்றாரு, வலது பக்கமாய் வலைய போடுங்க. When they put the net on the right side, they caught 153 fishes. ஏன் 153 எழுதிருக்கு தெரியுமா? எண்களுக்கு எபிரேயத்தில் கணக்கு இருக்கிறது, அர்த்தம் இருக்கிறது. 153னா அவர் கர்த்தர் என்ற அர்த்தம். அந்த பார்த்த உடனே ஓ ஆயினி அவர் தான் கர்த்தர் அப்படின்னு சொல்லி பேதுரு வலைய போட்டுட்டு ஓடி வரார். காரணம், வலை கிளியத்தக்கதான பெரிய மீன்கள் 153 ஆண்டவர் கொடுத்தார். டுடே whatever you have lost, God wants to restore. ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுமா? அந்த மீன்ல இருந்து கொண்டு வரலைங்க. இங்க பார்த்தா ஏற்கனவே இவங்களுக்காக அப்பத்தையும் மீனையும் அவர் சுட்டு கறி நெருப்ப போட்டு அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்தார். God wants to give you a big catch. உங்க லைஃப்ல நீங்க மறுபடியும் ஆண்டவர்கிட்ட கனெக்ட் பண்ணீங்கன்னா போதும். இந்த இடத்துல தான் ஆண்டவர் கேட்டார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, என்கிட்ட அன்பா இருக்கிறியா? God wants to give you a big responsibility. அதனால தான் டெஸ்ட் வச்சார். உங்க வனாந்திரம் எதுக்கு தெரியுமா? ஒண்ணுமில்லாம போயிட்டேன்னு சொல்லி சொல்லாதீங்க, அது ஒரு டெஸ்ட். நீங்க அப்பவும் ஆண்டவரை நேசிக்கிறீங்களான்னு ஆண்டவர் செக் பண்ணி பார்த்தார். ஆனா இன்னைக்கு அவருடைய கிருபையினால உங்களை மறுபடியும் அவர் உயர்த்தி வைக்க போறார். உங்க குடும்பத்தை ரெஸ்டார்ட் பண்ண போறார். உங்க பிள்ளைகளை மறுபடியும் கொண்டு வருவாரு. உங்க வீட்டை கர்த்தர் கட்டி முடிப்பாரு. உங்களுக்கு சொன்னதை அவர் செய்து முடிப்பார். God is going to do a miracle. வலது பக்கமாய் வலையை போடுங்கள், உங்களுக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். இந்த இடத்துல தான் ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொன்னாரு, என் ஆடுகளை மேய்ப்பாயாரு. நீ உங்களுக்கும் கர்த்தர் சொல்ற, நான் கொடுக்க போகிற ஆசீர்வாதங்களை சரியா ஸ்டூவர்ட் பண்ண, நான் உனக்கு மறுபடியும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தரேன். பேதுரு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணல. அவர் எழும்பி பிரசங்கம் பண்ணார், 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். Today you are going to move into a season of abundance. God is going to make you a great blessing. உங்க வாழ்க்கையை கர்த்தர் மறுரூபப்படுத்த வருகிறார். God bless you. Have a wonderful day. Amen.